இல்லை இப்படி குழந்தைங்க சரி அவளுக்கு அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் அவளே வருவா அப்படின்னு விடுறது நம்ம கிட்ட இருக்க ஒரு அலமன் மாதிரி தெரியலையா? பவுண்டரிஸோட எந்தெந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ளேயே. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு பாட்டில தூக்கிட்டு இல்லைங்க, ஒரு குழந்தை சாப்பிட மாட்டேன் இல்லை நான் அந்த லஞ்சை கொண்டு போற மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ பசிச்ச உடனே நீனா வருவ அப்படின்னு நினைக்கிறதே நான் அடமெண்டா தானே இருக்கு அப்படின்னு. அதுக்கு பேர் பவுண்டரிஸ். நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் யோசிச்சு பாருங்க. இது அநியாயமா இல்லையா? சரி, வேற என்ன பண்ண முடியும்? ஓகே, வேற என்ன பண்ணலாம்? இவ்வளவு நாள் ஜென்டல் பேரண்டிங்ல என்ன பண்ணியாச்சு? அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி அதை சாப்பிட வைக்கிறது தானே ஒரு பேரண்ட் ஒரு நல்ல இதா இருக்கும். எத்தனை தடவை? ஓகே, எத்தனை தடவை? இப்ப நீங்க சொல்லக்கூடிய 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைக்கு கரெக்ட், அந்த குழந்தைக்கு அதுக்கான பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லை, புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இல்லை. அப்போ ஏதோ காக்காவை காட்டினேன், நிலாவை காட்டினேன், டிவியை காட்டினேன்னு ஊட்டுறாங்க, கிரேட். பட் ஒரு 7 years to 10 years இருக்கக்கூடிய குழந்தை ஆல்ரெடி சோஷியல் வேர்ல்டுக்குள்ளே போயிடுச்சு. ஸ்கூலில் சேர்த்துட்டோம்ல, 6 வயசுல ஸ்கூலில் சேர்த்துட்டோம்ல. அப்போ 6 வயசுலேருந்து ஸ்லோவாக அவங்க சொசைட்டிக்கும் இந்த உலகத்துக்கும் பழகிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம ஸ்லோவாக பவுண்ட்ரிஸை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதாவது நான் சொன்னது ஒரு எக்ஸ்ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன், சரி போ அப்படின்னு சொல்கிறது. பட் அங்கே ஸ்லோவாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதைத்தான் என்னால் கொடுக்க முடியும், இதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு டைம் கொடுக்குறேன், டேக் த டைம். அப்படி இல்லைன்னா ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நீங்கள் சில்ட்ரன் ஒரு பக்கம் விட்டுருங்க, பேரண்டிங் பண்ணுறாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸோட கதையெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே கண்ணீர் வரும். நான் இன்னைக்கு வந்து ஸ்கூலில் க்ரீன் லஞ்ச் தான் கேட்டாங்க, ரெட் லஞ்ச் தான் கேட்டாங்க, நீ அதைத்தான் கொடுக்கணும்னா அந்த அம்மா 8:30 மணிக்கு பஸ் ஏறினா தான் ஸ்கூலுக்கு போக முடிச்சு, அவங்க வேலைக்கு போக முடியும். அதுக்குள்ளே இவ்வளோத்தையும் செஞ்சு நீங்கள் இத்தனை பல ஐட்டம்ஸை ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. நீ கேக்கை பேக் பண்ணு, பிஸ்கட்டை பேக் பண்ணு, இது எல்லாத்தையும் வீட்லேயே பண்ணு. அப்போ அவங்க இவ்வளோத்தையும் கற்றுக்கிட்டு இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்களும் தானே வேலைக்கு போனா. அப்போ ஒரு பேலன்ஸ் வேணும் இல்லையா? இதே மாதிரி தானே நம்மளோட அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மாலாம் வேலைக்கு போயிருப்பாங்க, நமக்கு என்ன கொடுத்தாங்க? க்ரீன் லஞ்ச் ரெட் லஞ்சாக கொடுத்தாங்க. டெய்லி டப்பாவை திறந்தா ஒரு ரச சாதம் இருக்கும், ஒரு முட்டை இருக்கும், ஏதோ ஒரு பொரியல் இருக்கும்ல. இன்னைக்கு அதை ஏன் ஏற்றுக்க முடியல? ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிருச்சு, ஸ்கூல் சைட்லேயும் சரி சில்ட்ரன்ஸ் சைட்லேயும் சரி. இதை என்கரேஜ் அங்கேருந்து தானே பண்ணுறாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஸ்கூல் சொல்கிறதெல்லாம் ஓகே. பட் அதை தாண்டி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போது அதை எல்லாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல.